கர்ணன் அவருடைய 3 ஜென்ம புண்ணியத்தையும் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துடுறாரு இறுதி காலத்துல. அப்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்துல கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ராஜாவாவே இருந்திருக்கலாம்ல சார். அவருக்குமே அந்த வாழ்க்கை அமையலையே. விதி யாருக்குமே விடாது இல்லைம்மா. விதி வந்து யாருக்குமே செவ்வாய் தசை வந்து மங்களகரம்னு பேர். ஆனால் யாராவது செவ்வாய் வரையில் செவ்வாய் தசையில் ஏதாவது காரியம் பண்ணுறாங்களா? நவக்கிரகங்கள்லேயே மங்களகாரகம்னு பேர் செவ்வாய்க்கு மட்டும்தான். சூரியனை விட மென்மையானவன், சந்திரனை விட மென்மையானவன். ஆனால் செவ்வாயை வந்து யாரும் நல்ல காரியத்துக்கு எடுத்துக்கிட மாட்டாங்க. மருந்துன்னா நல்ல நேரம், அது மட்டும்தான். ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த டைம்ல எடுத்துக்கலாம், அதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவனுக்கே அந்த கெதினா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கெதி. கண்டிப்பாக சார். இந்த அக்ஷய திருதி சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் பஞ்சபூதங்களை தவிர மற்ற அவ்வளவு பேருக்கும் அந்தந்த கர்மங்களை விதி இருக்கத்தான் செய்யுது. பஞ்சபூதங்களுக்குமே இப்போ காற்றில் வந்து அதிக அளவு மாசு கலந்துச்சுன்னா அது வெளித்தள்ளும், புயலாக வெளித்தள்ளும். தண்ணியில் வந்து அதிக மாசு பட்டுச்சுன்னா கடல் கொந்தளிப்பு ஏற்படும். அக்கினியில் அதிக மாசு பிறந்துருச்சு, அக்கினியால் அதிக துஷ்டகத்தரமான காரியத்தை பண்ணுறாங்கன்னா பிரளயம் ஏற்படும். இதுதான் ஒவ்வொரு பூதங்களும் தன் குணத்தை காமிக்கத்தான் செய்யும். யாருக்குமே சனாதன தர்மத்தில் விதி விலக்கு கிடையாது. இறைவனுக்குமே விதி விளையாடும். சிவன் வந்து சிவனாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. பரமேஸ்வரனாக உருவம் எடுத்தாச்சுன்னா அவரும் அனுபவிச்சு தான் ஆகணும். சிவன்கிறது உருவம்ல எல்லா பக்கமும் காடா செடியாக சுற்றிட்டு வரக்கூடியவர். அவருக்கு வீடு கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது, அப்படி இப்படின்னு எந்த உறவுகளும் கிடையாது. அது ஒரு ஜடம்னு சொல்லலாம், மாயனக்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவரை தவிர அந்த உருவத்தை தவிர இவர் குடும்பத்தில் வந்துட்டார், மனித உருவம் பரமேஸ்வரனாக உருவெடுத்தாருன்னா அவரும் அதை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சார்.